Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான சுகோய் Su-57E விமானங்களை இந்தியாவுக்கு விற்க ரஷ்யா தீவிரம் காட்டிட்டு வருது. மேட் இன் இந்தியா திட்டத்தில் சுகோய் Su-57E விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கலாம்னோ, நாங்கள் விமான தொழில்நுட்பங்களை பகிரவும் தயாராக இருக்கோம்னு எல்லாம் கவர்ச்சி அறிவிப்புகளோட இந்திய போர் விமான சந்தையை வசமாக்க ரஷ்யா தீவிரம் காட்டிட்டு வருது. ஸோ இதோட பின்னணியில் என்ன நடக்குது என்பதை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. உலக அளவில் இராணுவ தளவாட இறக்குமதியில் தொடர்ந்து டாப் வரிசையில் இருக்குது இந்தியா. ஆயுத இறக்குமதியில் தொடர்ந்து இந்தியா முதலிடத்திலேயே தான் இருந்துட்டு வந்துச்சு. இப்போது போர் காரணமாக அந்த இடத்தை யுக்ரைன் பிடிச்சிருக்கு. 2020 தொடங்கி 2024 வரைக்கும் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவோட பங்கு எவ்வளோ தெரியுமா? 8.3% சொல்லுது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம். அந்த மையம் இந்தியாவோட டாப் ஆயுத சப்ளையர்களையும் பட்டியலிட்டிருக்காங்க. அதில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது ரஷ்யா. அதாவது 2020-24 காலகட்டங்களில் இந்தியா 36% ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்தும், 33% ஆயுதங்களை பிரான்ஸ் கிட்ட இருந்தும், 13% ஆயுதங்களை இஸ்ரேல் கிட்ட இருந்தும் கொள்முதல் செஞ்சிருக்கிறதா அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா தான் லிஸ்டில் இருக்குது. ஸோ இந்தியா அதிக ஆயுத கொள்முதல் செய்யும் நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து ரஷ்யா முதலிடத்துல தான் இருந்துட்டு வருது. ஆனாலும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது குறைஞ்சிட்டு வர்றதையும் அந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதாவது 2009-13 இந்த காலகட்டத்தில் இந்தியா 76% ஆயுதங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்த நிலையில் இப்போ அந்த அளவு வெறும் 36% குறைஞ்சிருக்கு. இந்தியா ரஷ்யா இடையிலான பாதுகாப்பு தளவாட வர்த்தகம் ரொம்பவே ஆழமான ஒன்று. 1950களில் இருந்தே ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம ஆயுதங்களை வாங்கிட்டு வரோம். இப்போ ஆபரேஷன் சிந்தூரில் கூட முக்கிய பங்கு வகித்த சுகோய் போர் விமானங்களாக இருக்கட்டும், இல்லை S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, இது எல்லாமே ரஷ்ய தயாரிப்புகள் தான். இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா மற்றும் ரஷ்யாவுடனான கூட்டு தயாரிப்பு. MiG-21 விமானங்கள், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பல நவீன ஆயுதங்கள் ரஷ்ய தயாரிப்புகள் தான். இந்தியா உள்நாட்டிலேயே தளவாடங்களை தயாரித்தாலும் நேரம் தேவை இதன் அடிப்படையில் வெளிநாடுகள் கிட்ட இருந்தும் ஆயுதங்களை வாங்குது. சமீப காலமாக பிரான்ஸ், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோட ஆயுதங்களை இந்தியா வாங்க தொடங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயுதங்களை வாங்குறது குறைஞ்சிட்டே வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்திய பாதுகாப்பு தளவாட சந்தையை தக்க வச்சுக்க ரஷ்யா இப்போ தீவிரம் காட்டிட்டு வருது. அந்த வகையில் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான சுகோய் Su-57E விமானங்களை இந்தியாவுக்கு விற்க அதிதீவிரம் காட்டுகிறது ரஷ்யா. இந்த சூழலில் இந்திய விமானப்படை 114 பன்முனை பயன்பாட்டு போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்கு. இதுக்கான ஏலத்தை பெறுவதற்கு அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்டின், ரஷ்யாவோட UAC ஐக்கிய விமான நிறுவனம், பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன், ஸ்வீடனோட சாப் ஏபி மற்றும் ஜெர்மனியோட யூரோஃபைட்டர் நிறுவனங்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. இந்த நிறுவனங்களில் சில நிறுவனங்கள் இந்திய கூட்டாளியோடு இணைஞ்சு விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் தயாராக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இதில் வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு விமானங்களை விற்க ஆர்வம் காட்டுறது 2 பேர். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. பிரதமர் மோடியோட பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வோம், இந்தியாவுக்கு F-35 விமானங்களை வழங்குவோம்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, F-35 விமான தொழில்நுட்பங்களை பாதுகாக்க இந்தியாவுக்கு விமானங்களை வழங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தது லாக்ஹீட் மார்டின் நிறுவனம். இப்போ இந்தியா அமெரிக்கா கிட்ட F-35 விமானங்களை கேட்கவே இல்லை. ஆனாலும் அதே வேளையில் F-35 விமானங்களை வாங்க இந்தியா விரும்பவில்லைன்னும் தகவல்கள் வெளியாகின. ட்ரம்ப் விற்க தயார்னாலும் விமானங்களை வாங்கிறது தொடர்பாக இன்னும் முறையான புரோட்டோகால் எதுவும் தொடங்கப்படவில்லைன்னு ஏற்கனவே இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவிச்சிருக்காரு. பெங்களூரு கண்காட்சியில் சுகோய் Su-57E நவீன விமானத்தை களம் இறக்கி இருந்தது ரஷ்யா. 2010ஆம் ஆண்டு ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே 5ஆம் தலைமுறை விமானங்களை வடிவமைக்க ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 2018ஆம் ஆண்டு இந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. இப்போ எப்படியாவது சுகோய் Su-57E இந்திய விமானப்படையில் பறக்க செய்ய மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு ரஷ்யா.
ரஷ்யாவோட Su-57E விமானங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். ஏவுகணைகளுக்கு பிற நாடுகளை காத்திருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படுது. இப்போ ரஷ்யா இன்னொரு ஸ்வீட் ஆஃபரையும் இந்தியாவுக்கு கொடுக்குது. அதாவது இந்தியாவுக்கு விமானங்களோட தொழில்நுட்பங்களை வழங்கவும் ரஷ்யா தயாராக இருக்கு. போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் அதை தயாரிக்கும் நிறுவனங்களாலேயே பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் முடியும்ன்ற சூழலும் இப்போ இருக்கு. அதுபோக மேட் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவிலேயே விமானங்களை தயாரிக்கவும் ரஷ்யா முனைப்பு காட்டுது. ரஷ்யா வழங்கும் இந்த ஆஃபரை இந்தியா ஏற்குமான்னா உள்நாட்டிலேயே 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிக்கிறதுல இந்தியா தீவிரம் காட்டுவது இங்க கவனம் பெறுது. சமீபத்தில் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் அதாவது AMCA மாதிரிக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் கொடுத்திருந்தார். விமானத்தோட முதல் மாடல் 2035 வெளிவரும்னு சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய தயாரிப்பு விமானங்கள் வல்லமை பறைசாற்றியதை குறிப்பிடுவோர் இந்திய தயாரிப்பையும் துரிதப்படுத்த வேண்டும்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. மறுபுறம் சீனா 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரித்து விமானப்படைகளையும் இணைச்சிருக்கு. அதே வேளையில் 5ஆம் தலைமுறை விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கவும் தீவிரம் காட்டுது சீனா. இந்த மாதிரியான சூழல்ல இந்தியாவுக்கு 5ஆம் தலைமுறை அதிநவீன விமானங்கள் தேவை என்ற கூற்றும் நிலவுது. அதுதான் கள யதார்த்தமும் கூட. சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் விமானங்களை வாங்குறத குறிப்பிடும் விமானப்படை முன்னாள் அதிகாரி ஏர் மார்ஷல் சஞ்சீவ் கபூர் தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது இந்திய தயாரிப்பு 5ஆம் தலைமுறை விமானங்கள் பயன்பாட்டுக்கு வரும் வரையில இடைவெளியை குறைக்க ரஷ்யா கிட்ட இருந்து Su-57E ரக விமானங்களை வாங்குறது ஒரு இடைக்கால வாய்ப்பா இருக்கலாம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்திய விமானப்படைக்கு சுமார் 42 ஸ்குவாட்ரன் போர் விமானங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ அதுல 30 ஸ்குவாட்ரன்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். ஒரு ஸ்குவாட்ரன்றது 18 to 20 வரைக்குமான போர் விமானங்களை கொண்ட படைப்பிரிவு. ஸோ இப்போ இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருக்கும் 2 முதல் 3 ஸ்குவாட்ரன் போர் விமானங்கள் அடுத்த 1 இல்லைனா 2 வருஷத்தில் ஓய்வு பெற இருக்கிறத குறிப்பிடும் பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்தியா விரைந்து 5ஆம் தலைமுறை விமானங்களை வாங்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. உலகம் முழுக்கவே அமெரிக்க தயாரிப்பு போர் விமானமான F-35 விமானங்கள் தான் 1000க்கும் மேலே இருக்கு. அதே வேளையில் சுகோய் Su-57E விமானங்கள் ரஷ்ய விமானப்படையில் மட்டும்தான் இருக்கு. அதாவது 42 விமானங்கள் ரஷ்யா கிட்ட இருப்பதா சொல்லப்படுது. போரில் சிக்கியிருக்கும் ரஷ்யாவுக்கு நிதி தேவையும் இப்போ இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகுது. உலகளாவிய ஆயுத சந்தைகளை இருப்பை தக்க வைக்க தயாரிப்பை விஸ்தரிக்க வேண்டிய கட்டாயமும் இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கு. இந்த சூழல்ல தான் இந்தியாவில் தயாரிப்பு அப்படின்ற ஒரு ஆஃபரோட சுகோய் Su-57E விமானங்களை வழங்க முன்வருது ரஷ்யா. ரஷ்யா இந்தியாவோட நீண்டகால பாதுகாப்பு தளவாட கூட்டாளியாக இருந்தாலும் யுக்ரைன் போரால இந்தியாவுக்கு தளவாடங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்குறதுல தொய்வு நிலவுவதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை வழங்குறதுல இந்தியாவுக்கு மற்றொரு நெருங்கிய பங்காளியாக இருக்கும் பிரான்ஸும் இந்திய போர் விமான ஒப்பந்தத்தை வாங்க ஆர்வம் காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியாவில் ரஃபால் போர் விமான மெயின்பாகத்தை தயாரிக்க பிரான்ஸோட தசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் டாடா நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை முக்கிய பங்காற்றியிருந்ததும் இங்கே கவனிக்கத்தக்கது. மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் விமானம் தொடர்பான தொழில்நுட்பங்களை வழங்குறதுல நம்பிக்கையாக இருப்பது இல்லைன்ற ஒரு விமர்சனங்களும் நிலவரதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த சூழலில் ஸ்டெல்த் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் விரைந்து இணைப்பதில் ரஷ்யா வழங்கக்கூடிய இந்த ஆஃபர் ரொம்பவே முக்கியமானதாக தான் பார்க்கப்படுது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த ஒப்பந்தம் வெறும் விமான கொள்முதலை மட்டும் சார்ந்ததா இல்லை, சர்வதேச அரசியல் அழுத்தங்களையும் சார்ந்தது. ஸோ இத்தகைய சூழலில் ரஷ்யா வழங்கக்கூடிய இந்த ஆஃபரை இந்தியா ஏற்குமா? டெல்லியோட முடிவு என்னவா இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கான பதில் வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.